எனதர்பை கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களே, இனிய காலை வணக்கங்கள். இன்று பொழுது நல்ல பொழுதாக அமைய நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நலம் தரும் நம் ஜாதகம் என்ற தலைப்பின் கீழ் நாம் ஏற்கனவே பல உதாரண ஜாதகங்களை உங்கள் முன் சுட்டிக்காட்டி அதனுடைய விளக்கங்களையும் தெளிவான விவரங்களையும் உங்களுக்கு ஏராளமான செய்திகளாக கொடுத்து கொண்டு வந்திருக்கின்றோம். இப்பொழுது கூட பொருளாதார அடிப்படையிலே மிகப்பெரிய ராஜயோகத்தை அடையக்கூடிய நபர்கள் யார்? ஏனென்றால் இன்றைய காலச்சூழல் என்று சொல்லக்கூடியது நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி, கிராமப்புறமாக இருந்தாலும் சரி, எல்கேஜி குழந்தையில் ஆரம்பித்து ஒரு பையனை படிக்க வச்சு, பொண்ணை படிக்க வச்சு, கல்யாணம் பண்ணி கொடுத்து, குழந்தைகளை பெற்று ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போய், இப்படி எந்த ரூபத்தில் எந்த இடங்களுக்கு சென்றாலும் இன்றைக்கு காசு பணம் இல்லாமல் ஒரு வேலையும் செய்ய இயலாது என்று சொல்லக்கூடிய நிலவரம் கண்கூடாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சமூகத்திலே ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படியானால் இந்த பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஜாதக அமைப்புடையவர்கள் யார்? எப்படிப்பட்ட நல்ல கிரகங்கள் ஜாதகத்திலே அமைந்தால் அவர்களுக்கு பணபலம் என்று சொல்லக்கூடியது குறுகிய காலகட்டத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அனுபவித்து வாழுவதற்கான வயதுகள் இருக்கின்ற காலகட்டத்தில் இவர்களுக்கெல்லாம் வந்து உதவக்கூடியதாக அமையும் என்று ஏற்கனவே ஒரு உதாரண ஜாதகத்தை காட்டி மேசலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு நாம் பார்த்தது போல இன்றைக்கு ரிஷபலக்கணத்தில் பிறந்தவர்களை பற்றியும் பார்ப்போம். இந்த ரிஷபலக்கணம் என்று எடுத்துக்கொண்டு பார்க்கிற போது இது ஸ்திர லக்கணத்தின் அடிப்படையிலே வரக்கூடிய லக்னம். இந்த லக்னத்திற்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவன் சுக்கிரன். பொதுவாக இந்த ரிஷபலக்கணத்திலும் துலாம் லக்னத்திலேயும் பிறப்பவர்கள் அனைவர்களுக்குமே அநேகமாக வாழ்க்கையில் கஷ்டப்படுவதற்கு நான் தயார், ஆனால் நான் எதையெல்லாம் என்ஜாய் பண்ண போகிறேன், எங்கெல்லாம் இடம் எனக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவு என்று சொல்லக்கூடியதை தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால் இந்த ரிஷபலக்கணத்தில் பிறப்பவர்களுக்கு கோபங்கள் வருவது உண்டு. அது கூட எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, தனக்கு ஒன்று அமையலை, இவ்வளோ கஷ்டப்பட்டும் என்னால் இதை சாதிக்க முடியலை, என்னால் என்ஜாய் பண்ண முடியலை, இப்படி என்றெல்லாம் ஒரு சூழல் உருவாகிற போது இவர்களுக்கு அனாவசியமாக சமூகத்தின் மேல், அரசுகளின் மேல், எல்லா இடத்துலையுமே மிகப்பெரிய கோபம் கொந்தளிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. ஆக இப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு மிக பிரமாதமாக நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஜாதகத்தில் லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல வியாழனும் சனியும், மிதுனம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல வியாழனும் சனியும் இருந்தால், இந்த வியாழன் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால் இந்த லக்னத்திற்கு 8-11 கூடையவர். இந்த சனி எப்படிப்பட்டவன் என்று கேட்டால் 9-10ஆம் இடத்ததிபதி. ஆக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9, 10, 11, 8. ஆக 8, 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது 10, 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடங்களெல்லாம் எப்படிப்பட்ட இடங்கள் என்று கேட்டால் மகாலட்சுமி வாசம் வீசுகின்ற, பொருளாதாரத்திலே உயர்வுகளை சுட்டிக்காட்டி மிக விரைவான வாழ்க்கை ஆதாரங்களை கொடுத்து மனம் மகிழச் செய்கின்ற, எல்லோரும் பார்த்து புகழும்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய இப்படிப்பட்ட சூழல்களை உருவாக்கக்கூடியது இந்த தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்று சொல்லக்கூடிய இந்த 4 இடங்களுக்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த 2 கிரகங்கள் வியாழனும் சனியும் லக்னத்திற்கு 2இல் இருப்பது மிக பிரமாதம். பொதுவாகவே இந்த ரிஷபலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் இடத்துல வியாழன் இருந்தால் பிறக்கிற போதே அவங்கெல்லாம் கொஞ்சம் அந்த காலத்தில் சொல்லுவாங்களே, வெள்ளிக்கிணத்தில் பால் சாதம் சாப்பிட்ட குழந்தை இது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வெள்ளிக்கிணத்தில் பால் சாதம் சாப்பிடணுன்னா அப்போ பிறக்கிற போதே அவர்களுக்கு ஓரளவுக்கு வசதி வாய்ப்புகள், குடும்ப பாரம்பரியம் இப்படி என்று சொல்லக்கூடியதெல்லாம் சற்று இருக்கும் என்று சொல்லக்கூடிய நிலவரத்தை இந்த லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த வியாழ கிரகம் என்று சொல்லக்கூடியது அனுசரணையாக இருக்கிறது. அப்போ இது கூடவே அந்த 9, 10 கூடிய தர்ம கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய உழைப்புக்கு தகுந்த உயர்வுகளையும், உழைப்பதற்குண்டான களத்தையும், உழைத்த பின்பு உழைப்புக்கு பிற்பாடு அதை என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்புகளையும், அந்தந்த காலகட்டத்திலே வயதுகளுக்கு தக்கபடி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு மகிழக்கூடிய தன்மைகளையும் இப்படியெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த 9, 10ஆம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவானும் இதில் இணைந்திருக்கிறதுனால இவர்களுக்கு எல்லோரும் பார்த்து பாராட்டும்படியான பெரிய பணபலம் சேரக்கூடிய ஒரு பராக்கிரம சக்தியெல்லாம் இந்த ஜாதகருக்கு கிடைக்கும். அப்போ இவ்வளவு பணம் சம்பாதிக்கக்கூடியவருக்கு புகழ் வேண்டுமா இல்லையா? அதுவும் இந்த இடத்துல உண்டு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உபயலக்கணங்கள் என்று சொல்லக்கூடிய மீனம், மிதுனம், கன்னி, தனுசு என்று சொல்லக்கூடிய இந்த 4 இடங்களில் இந்த வியாழன், சனி என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் இருந்தால் இவர்களுக்கு புகழும் இணைந்தே சேர்ந்து வரும் என்று சொல்லக்கூடிய நீதியும் உண்டு. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 கிரகங்களின் காரணகர்த்தாக்களால் மிகப்பெரிய பணமும் சம்பாதிக்க முடியுது.
அது ஏற்கனவே அவர்களுக்கு பாரம்பரியமாக இருந்திருக்கக்கூடிய சில உதவிகளும் இந்த இடத்துல பெரிய களத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. பணம் சம்பாதித்தார்கள், புகழடைந்தார்கள் என்று சொல்லக்கூடிய மாபெரிய செய்திகள் எல்லாம் இந்த இடத்துல உண்டு. இன்னும் சொல்லுகிற போது இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்திற்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சந்திரன் இருந்து, 6ஆம் இடம் என்றால் கிட்டத்தட்ட துளாராசி, இந்த 6ஆம் இடத்துல சந்திரன், அதுபோல செவ்வாய். ரிஷப லக்னத்திற்கு இந்த சந்திரன் செவ்வாய் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்த்தால் உங்களுக்கே விளங்கும். சந்திரன் லக்னத்திற்கு 3ஆம் இடத்ததிபதி, செவ்வாய் லக்னத்திற்கு 7ஆம் இடத்ததிபதி. இந்த 3 கூடையவனும் 7 கூடையவனும் இணைந்து இந்த இடத்துல துலாரத்தில் போய் உட்கார்ந்து சந்திரனும் செவ்வாயும் இருக்கிறதுனால நிறைய பூமி லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பழைய, அதாவது பூர்வீக சொத்து என்று சொல்லக்கூடிய விட்டு போன இவருக்கு வரவேண்டிய சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சில பேர்களுக்கு பிள்ளை இல்லாத சொத்து கூட வந்து சேரும். இப்படிப்பட்ட பூமியின் காரணத்தால், பூமி பலம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களால் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய பணம், சொத்து, சுகம். இதில் சந்திரனும் செவ்வாயும் இணைகிற போது பெண்களாக இருப்பின் காரணமாக இருந்தால் இவர்களுக்கெல்லாம் ஆடை ஆபரண விஸ்தீரணங்கள் எல்லாம் ஏற்படும். ஒரு காலத்தில் ரத்தன மாளிகைகளோடு வாழக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாம் உண்டு. அந்த காலத்தில் தங்கத்தை விட கற்களுக்கு அதிக மதிப்பெண்கள் கொடுத்த காலமெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் அதோட மாற்றங்கள் ஏற்பட்டு இன்றைக்கு தங்கத்துக்கு முதலிடம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை வந்துவிட்ட காரணத்தால் இந்த சந்திரன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய 2 கிரகங்களின் வாய்ப்புகளால் நிறைய ஆடை ஆபரணங்கள் என்று சொல்லக்கூடியதையும் அனுபவித்து வாழுகின்ற வாழ்க்கையையும் இந்த 2 கிரகங்களும் இந்த பையனுக்கு அல்லது இந்த பெண்ணுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதில் நன்றாக கவனித்தால் இன்னும் ஒன்று தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சந்திரனையும் செவ்வாயையும் வியாழன் என்று சொல்லக்கூடியவர் மிதுனத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். செவ்வாயை இந்த வியாழன் பார்க்கின்ற போது சசிமங்கள யோகம் என்று கருதப்படுகிறது. சந்திரனை இந்த வியாழன் பார்க்கிற போது கஜகேசரி யோகம், கேசரி யோகம் என்றெல்லாம் சொல்லப்படும். கஜகேசரி யோகம் என்றால் என்ன? அதாவது யானை கட்டி குதிரை கட்டி வாழ்ந்தார் பார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வாழுகின்ற வாழ்க்கை இந்த கஜகேசரி யோகம். ஏற்கனவே வியாழனும் சனியும் இருந்து மிகப்பெரிய வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுத்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய வியாழன் இந்த சந்திரனையும் செவ்வாயையும் பார்த்து கொண்டிருக்கிறதுனால கஜகேசரி யோகம் என்று சொல்லக்கூடிய யானை கட்டி குதிரை கட்டி வாழுகிறார் என்று சொன்னால் அந்த காலத்தில் அரச பரம்பரைகளை சொல்லக்கூடிய வார்த்தை அது. இன்றைக்கு வாகன பிராப்தங்களோடு வாழக்கூடிய வாழ்க்கை, வாகன அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடியது கூட எல்லோருக்கும் இருந்தால்தான் வாங்க முடியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க, வண்டி வாகனத்தை வச்சு அனுபவித்து வாழ்கிறவங்களும் இருக்காங்க. ஆக வாகனம் என்னமோ ஒரே மாதிரியான பொருள், செல்லுகின்ற கைகளுக்கு தக்கபடி அதனுடைய சுகமும் துக்கமும் மாறுகின்ற காட்சிகளை நாம் காண முடிகிறது. ஆகினால் இந்த வியாழன் சந்திரனை பார்த்து கொண்டிருக்கிறதுனால வண்டி வாகனங்களை வைத்து கொண்டு வாழுகின்ற வாய்ப்புகள் எல்லாம், அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த ரிஷபலக்கணத்தில் பிறப்பவர்களுக்கு இப்படிப்பட்ட கிரக சூழல்கள் இருந்தால் கிடைக்கும். இது போதாது என்று சூரியனும் புதனும் லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில், பொதுவாகவே 7, 8, 4 என்று சொல்லக்கூடிய 3 இடங்களிலே லக்னத்திலிருந்து 4, 7, 8 என்று சொல்லக்கூடிய இடங்களில் சூரியனும் புதனும் இருந்தால் வளைவுக்கு பிறந்த மன்னவர்கள் என்று அந்த காலத்தில் சொல்லப்படுவது உண்டு. அதிலையும் குறிப்பாக ரிஷப லக்னத்திற்கு 4, 5ஆம் இடத்ததிபதிகளாக இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் 8ஆம் இடத்திலிருந்து வியாழன் என்று சொல்லக்கூடிய சனி என்று சொல்லக்கூடிய 2 பேரும் பார்த்து கொண்டிருக்கிறதுனால இந்த அமைப்பு என்று சொல்லக்கூடியது மிகப்பெரிய பொருளாதார விஸ்தீரணங்களை கொடுக்கும், ஆண்டு அனுபவிக்கின்ற வாய்ப்புகளை கொடுக்கும். பணம் என்று சொல்லக்கூடியது ஒரு பிரச்சனையே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு இவர்களுக்கு பணம் கொட்டி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆக மொத்தம் ஒரு மகாலட்சுமியே இவங்க வீட்டுக்குள்ளே விருந்தினராக வந்து அமர்ந்தது போல நல்ல நன்மைகளெல்லாம் இந்த ஜாதகர் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுபோல் லக்னாதிபதியும் உச்சம் பெற்றிருந்துட்டார் அப்படின்னா சுக்கிரன் என்று சொல்லக்கூடியவன் லக்னத்திற்கு 6ஆம் இடத்ததிபதியாக இருந்தாலும் அவர் ஸ்தானத்திற்கு 6ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்றிருந்தால் இன்னும் மிக பிரமாதமான எல்லா செல்வ செழிப்பையும் அனுபவித்து வாழுகின்ற, பொருளாதாரத்திலே மிகப்பெரிய சொன்னால் தெரியும் என்று சொல்லக்கூடிய நபர்களிலே இவரும் ஒருவர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவருடைய வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது பிரமாதமாக இருப்பதையெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஆக எல்லோரும் பிறப்பெடுக்கின்றோம், எல்லோரும் உழைக்கின்றோம், எல்லோரும் ஓடுகின்றோம், எல்லோருக்கும் எதிர்பார்ப்புகள் உண்டு. ஆனாலும் அத்துணை பேர்களுக்கும் அத்துணையும் கிடைப்பதில்லை என்று பார்க்கிற போது இந்த யோகங்களின் அடிப்படையில் தான் அவரவர்கள் அதற்கு தகுந்தபடி எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பதை இதன் மூலமாக நாம் தெரிய முடிகிறது. மீண்டும் ஒரு உதாரண ஜாதகத்தோடு நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.